சுவாமி சித்தானந்தா. பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே. Bliss is within. இங்கு கூடியிருக்கும் இறைவனின் பக்தர்களே, முக்தி மற்றும் தெய்வீக அனுபவம் பெறுவதற்கான பாதையில் முன்னேறி செல்லும் சாதகர்களே, தமது அனுபவ களஞ்சியங்களாக வேத ஞானத்தையும் உபனிஷத்துக்களையும் நமக்கு தந்து சென்றிருக்கிற மகரிஷிகள், ஞான ஒளி பெற்ற ஞானிகள், முனிவர்கள் ஆகியோரின் நோக்குப்படி இந்த மாபெரும் நாட்டின் பண்பாட்டின்படி இறுதி லட்சியத்தை அடையும் நோக்குடன் வாழ்க்கை பெறும் பாதையில் பயணம் செய்யும் யாத்ரீகர்களே, தெய்வீக பூரணத்துவத்தை அடைய உறுதி கொண்டிருப்பவர்களே, அந்த நமது ரிஷி முனிவர்களின் பார்வையில் நீங்கள் இந்த மண்ணுலகின் சாதாரண உயிர் அல்ல, ஒரு எல்லைக்குள் அடைபடும் தனி மனிதன் அல்ல, ஆனால் நீங்கள் மனித நிலைக்கு அப்பாற்பட்டவர்கள். உங்களுக்குள் நீங்கள் அழியா அமரத்துவம் பெற்ற ஆத்மாவாக இருக்கிறீர்கள், தெய்வீக சுடராக இருக்கிறீர்கள். உங்களுக்காகவே இக்காலத்துக்கும் மனித குலத்தை உய்விக்கவே ஜகத்குருவாக பகவான் கிருஷ்ணர் அவதரித்தார். இந்த அவதாரம் எடுத்த அவர் தனது அமரத்துவம் பெற்ற ஞான உபதேசத்தை தனது மகத்தான அறநூலாகிய பகவத்கீதையின் மூலம் தந்து அருள இருக்கிறார். இதில் உங்களை அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நீங்கள் பிறக்காதவர், நிலையானவர், புராதனமானவர், காலத்தை கடந்து இருப்பவர், அமரத்துவம் பெற்று இருப்பவர், அழியாதவர், அழிக்க முடியாதவர் என்று குறிப்பிடுகிறார். உடலுக்கு உரு கொடுக்கப்படும் போதும் அது அழியும் போதும் நீங்கள் தொடப்படுவதில்லை, பாதிக்கப்படுவதில்லை. நீங்கள் அதுவாக இருக்கிறீர்கள். ஆகவேதான் எந்த மாற்றங்களும் உங்களை பாதிப்பதில்லை. பிறப்பு, மூப்பு, நோய், நலிவு, மரணம் இவையெல்லாம் உடலைத்தான் பாதிக்கின்றன. இது தோன்றி மறையும் உபாதி. கண்ணுக்கு தோன்றும் இந்த உலகில் உடல் ரீதியாக நீங்கள் வாழ தற்காலிகமாக இதனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடல் உங்களின் உண்மை தோற்றமல்ல, இது உபாதி. நாம் சட்டையை அணிந்து கலற்றுவது போன்றது. ஆயினும் அந்த ரிஷி முனிவர்களின் நோக்கில் நீங்கள் தெய்வீக சுடராக திகழுகிறீர்கள். நீங்கள் பிரபஞ்ச சாரத்தின் ஒரு அங்கம், நிலையான பிரபஞ்ச உண்மையின் அங்கம். அதற்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது நிலையானது. இந்த உங்களது உண்மை தன்மையை, அமரத்துவத்தை, உங்கள் அடிப்படை இயல்பான தெய்வீகத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்கள் அடைய வேண்டும். நீங்கள் இங்கு வெறுமனை வாழ்வதற்கோ, வளருவதற்கோ, உண்பதற்கோ, குடிப்பதற்கோ, புலன் இன்பங்களை சிறிதளவு அனுபவிப்பதற்கோ, சிறிதளவு சிரிப்பதற்கோ, சிறிதளவு அழுவதற்கோ, திடீரென்று உங்களின் முத்திரை எதையும் பதிக்காமல் ஒரு நாள் மரணம் அடைந்து விடுவதற்கோ நீங்கள் இங்கு வரவில்லை. இது வெறும் உடல் வாழ்க்கை. நீங்கள் இந்த உலகில் குறிப்பிட்ட காலத்தில் உடல் ரீதியான வாழ்க்கை வாழும் போதே நீங்கள் அடைய வேண்டிய மகத்தான குறிக்கோள் ஒன்று இருக்கிறது. அதற்கு நீங்கள் தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். ஆத்ம ஞானம் பெறுதல், உங்களின் நிலையான அமரத்துவம் பெற்ற தெய்வீக இயல்பை அனுபவித்தல் என்பவை நீங்கள் அடைய வேண்டிய குறிக்கோள், பூர்த்தி செய்ய வேண்டிய கடமை. தனி மனிதன் இந்த குறிக்கோளை நிறைவேற்றி கொள்ளும் போது குறையுடைய அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான். இந்த மண்ணுலக வாழ்க்கைக்கு வடிவம் கொடுக்கும் குறைகளில் இருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான். உடலிலும் மனதிலும் தவிர்க்க முடியாத அளவில் இந்த உடல் ரீதியான வாழ்க்கை வரையறுக்கப்பட்ட காலத்தாலும் இடத்தாலும் ஏற்படுத்தும் குறைபாடுகள் நிறைந்த பாதிப்புகளிலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்ளுகிறான். இந்த உடல் ரீதியான வாழ்க்கையில் ஒன்றுக்கொன்று எதிரெதிரான அனுபவங்கள் ஏற்படுகின்றன. உயர்வும் தாழ்வும், உற்சாகமும் விரக்தியும், மகிழ்ச்சியும் துன்பமும், இன்பமும் வருத்தமும், சுகமும் துக்கமும் கலந்த அனுபவம் ஏற்படுகிறது. இந்த மண்ணுலக வாழ்க்கை எதிரெதிரான விஷயங்கள் நடத்தும் நாடகமாக உள்ளது. உங்கள் மனம், புத்தி மற்றும் உணர்வுகள் ஆகியவை இந்த எதிரெதிரான விஷயங்களுக்கு இடையில் அகப்பட்டு கொண்டு ஊசலாடுகின்றன. ஆனால் நீங்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர். நீங்கள் நேரான சரியான நோக்கில் உங்களது அழியாத தெய்வீக இயல்பை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை பிறப்பு, இறப்பு, மாற்றம், மூப்பு, பல்வேறு மனநிலைகள் உடைய இந்த தற்காலிக வரையறுக்கப்பட்ட மண்ணுலக வாழ்க்கையிலிருந்து விடுவித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சம்சார வாழ்க்கையின் வேதனைகளிலிருந்து விடுவிக்கப்படுகிறீர்கள். வர்ணிக்க முடியாத ஆனந்தம், மகிழ்ச்சி, பரமானந்தம் உடைய நிலையினை அடைகிறீர்கள். மீண்டும் உடல் எனும் சட்டையை போர்த்தி கொள்ள அவசியம் இல்லாத நிலையினை அடைகிறீர்கள். இந்த மண்ணுலகில் பிறப்பும் இறப்பும் இல்லா நிலையை அடைகிறீர்கள். இந்த சுதந்திர நிலையில் பிறப்பு, இறப்பு, கவலை, வேதனை மற்றும் துன்பம் கலந்த சூழ்நிலையிலிருந்து
விடுபட்ட நிலையில் நீங்கள் பூரண பேரானந்த நிலையினை அடைகிறீர்கள். உங்கள் ஜீவனில் உன்னத நிலையான திருப்தி ஏற்படுகிறது. இறை அனுபவம் அல்லது ஆத்ம திருப்தியின் பயன் அல்லது விளைவு இதுதான். இது உங்களுக்கு பரமானந்தத்தை தருகிறது. இந்த முக்தி நிலையை பண்டை கால ரிஷி முனிவர்கள் தமது சொந்த அனுபவத்தின் மூலம் விளக்கி இருக்கிறார்கள். முக்தி நிலை சர்வ துக்க நிவிருத்தி, பரமானந்த பிராப்தி, நித்திய திருப்தி என வர்ணிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீங்கள் அனைத்து கவலை, வேதனை, துயரம் ஆகியவற்றில் இருந்தும் விடுபடுகிறீர்கள். பரமானந்தத்தை அடைகிறீர்கள். நிலையான உன்னத மகிழ்ச்சியினை அடைகிறீர்கள். தனி மனிதர்கள் முயன்று அடைய வேண்டும் என்பதற்காக ரிஷி முனிவர்கள் சில லட்சியங்களை முன் வைத்திருக்கிறார்கள். இந்திய தத்துவப்படி இவை புருஷார்த்தங்கள் எனப்படும். இவை 4 வகைப்படும். ஆகவே இதனை புருஷார்த்த சதுட்டயம் என்று குறிப்பிடப்படுகிறது. புருஷார்த்தம் என்றால் உழைப்பு என்றும் பொருள். ஆகவே எந்தவித முயற்சியும் உழைப்பும் புருஷார்த்தம் எனப்படுகின்றன. ஆக புருஷார்த்த சதுஷ்டயத்தில் குறிப்பிடப்படுவதும் நீங்கள் முயன்று பெற வேண்டிய 4 உறுதி பொருள்கள். மிக உயர்ந்த புருஷார்த்தம் ஆத்ம சாஷாத்காரம். இது இறை அனுபவத்தின் மூலம் கிடைக்கிறது. இது மோட்சம் எனப்படுகிறது. இதை முக்தி, கைவல்யம் என்றும் சொல்லுகிறார்கள். இது மனித உலகிற்கு மகத்தான குறிக்கோள். இந்த உலகில் பிறந்த அனைத்து மனிதர்களும் அடைய வேண்டிய ஆன்மீக இலக்கு இதுவாகும். இந்த விஷயம் மனித குலத்தின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்காக சொல்லப்படவில்லை. இந்த இந்திய துணை கண்டத்தில் இருப்பவருக்கு மட்டும் சொல்லப்படவில்லை. இந்துக்களுக்கு மட்டுமோ அல்லது இந்துக்களில் ஏதோ ஒரு பிரிவினருக்கு மட்டுமோ சொல்லப்படவில்லை. இது மனித குலம் முழுவதற்குமாக சொல்லப்பட்டது. ஓ மனிதா, இந்த உலகில் மகிழ்ச்சி காண கடுமையாக உழைக்கிறாய், போராடுகிறாய். கண்ணுக்கு தெரியும் இந்த மண்ணுலக வாழ்வில் உழைக்கிறாய். ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை உங்களுக்கு அறிவிக்க போகிறோம். நம்மை கவலை, வேதனை மற்றும் துன்பத்தில் இருந்து விடுவிக்கும் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இது எமக்கு பரமானந்தத்தை தந்திருக்கிறது. அதில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். எமக்கு கிடைத்த இந்த அற்புத அனுபவத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் அடைந்ததை மனிதகுலம் முழுவதும் அடைய வேண்டும். ஆகவே வாருங்கள், கேளுங்கள். உங்களுக்கு மிகச் சிறந்த நல்வாழ்வு கிடைக்கும் என நாங்கள் அறிவிக்கிறோம் என்று ரிஷி முனிவர்கள் தெரிவித்தனர். இப்படி சொல்லிக்கொண்டு அவர்கள் சுடர்விடும் பிரபஞ்ச ஆத்மாவை நேருக்கு நேராக தரிசித்தார்கள். இந்த பரமாத்மாவை அடைந்து அனுபவித்தால் அழியும் பொருள் அழியா பொருளாக மாறி அமரத்துவ நிலையினை அடைகிறது. அவர்கள் மனித குலம் அனைத்துக்கும் பொதுவான குறிக்கோளை உபனிஷத்துகளில் அறிவிக்கின்றனர். அது மனித குலத்தின் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்காக தரப்படவில்லை. இந்த உயரிய குறிக்கோளை அடைய இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம், பார்சி, யூதர், சீக்கியர், ஜெயினர், பௌத்தர் மற்றும் வேறு எந்த மதத்தினராயினும் அல்லாஹ் அல்லது அஹுர மஸ்ஜிதா அல்லது பரமண்டலத்தில் இருக்கிற பிதா ஆகியோரை அடைந்து நேருக்கு நேராக தரிசித்து ஆனந்தம் அடையுங்கள். அனைத்து மத நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தால் அவற்றில் பாரபட்சம் என்று என்ன சொல்லப்படுகிறது? அனைத்து மதத்தின் தேவதூதர்களும் அவர்கள் முகமது நபி அல்லது குரு நானக் அல்லது புத்தர் அல்லது மகாவீரர் அல்லது இயேசுநாதர் அல்லது ஜொராஸ்டர் யாராக இருந்தாலும் அவர்கள் தமது சீடர்கள் பரம்பொருளை, முதலும் முடிவுமில்லா பரம்பொருளை காண வேண்டும். உருவாக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அழிந்தே தீர வேண்டும். அவை காலத்தாலும் இடத்தாலும் தற்காலிகமானவை. அவற்றிற்கு தொடக்கம் உண்டு, ஆகவே முடிவும் உண்டு. ஆகவே ஒரு நாள் அனைத்தும் மறைந்துவிடும். ஆனால் தொடக்கமும் முடிவும் இன்றி நீடித்து இருப்பது உயரிய உண்மை பொருளாகும். ரிஷி முனிவர்கள் தம்மை இணைத்து கொண்டுள்ள மனித குலத்தின் மீது கொண்டிருக்கிற அன்புடன் தாம் பெற்றிருக்கும் அருள் நிலையை மனிதர்களும் பெற வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றனர். உயரிய பேரானந்தத்தையும் அருள் நிலையையும் அடைவதற்கு இதுவே வழி என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் ஆனந்தம் அடையட்டும். பகவான் புத்தர் புத்த கயாவின் போதி மரத்தின் அடியில் ஞான ஒளியும் பேரானந்தமும் உற்சாகமும் அமைதியும் பெற்ற பின்னர் ஒரு கணம் தயங்கினார்.
நான் ஏதாவது செய்ய வேண்டுமா? உண்மை பொருளை பரம்பொருளை பற்றி நான் அறிவிக்க வேண்டுமா? என் உபதேசத்தை யார் கேட்பார்கள் என்று சிந்தித்தார். தன் உபதேசத்தை யாரும் கேட்க மாட்டார்கள் என்று கருதி அவர் அமைதியாக இருந்து விட்டார். ஆனால் இறைவன் அவரை செயல்பட தூண்டினார். பெரும்பாலான மக்கள் அவர் பேச்சை கேட்காவிட்டாலும் ஒரு சிலருக்கு அவரது பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். அவர்களுக்காகவாவது புத்தர் இந்த உண்மைகளை சொல்ல வேண்டும் என்று இறைவன் வலியுறுத்தினார். அதன் பிறகு புத்தர் ஆயுள் முழுவதும் ஆன்மீக பிரச்சாரம் செய்தார். அருள்நிலை பெறுவதற்கான திறவுகோலையும் கவலையை போக்கும் வழியையும் பேரமைதி கிடைக்கும் வழியையும் தனது புனிதமான 8 மார்க்கங்கள் மூலம் எடுத்துரைத்தார். அவர் மரணம் அடையும் வேளையில் தனது சீடர்கள் பிக்ஷுக்கள் அனைவரையும் தன் அருகில் அழைத்தார். தத் அர்ஹதா இப்போது நிர்வாண நிலை அடையும் என்று இது அவரது கடைசி அருள்வாக்கு என்றும் கூறினார். அவர் தனது இந்த இறுதி செய்தியில், பிக்ஷுக்களே, உங்களின் உயர் நலனை புறக்கணிக்காதீர்கள், உங்களின் உயரிய நன்மையை புறக்கணிக்காதீர்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் உங்களுக்கு ஒளி தரும் தீபமாக இருங்கள். பிறருடைய திருவடிகளில் இருக்கிற தீபமாகவும் இருங்கள். இந்த நாட்டின் நெடுஞ்சாலைகளிலும் குறுக்கு சாலைகளிலும் பயணம் செய்யுங்கள். ஏராளமான மக்களின் நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் கூறி அருளினார். அனைவருடைய நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பாடுபடுங்கள் என்று அவர் அருளானை பிறப்பிக்கிறார். ஞானிகள் மற்றும் அருளாளர்களின் உணர்வு இதுவாகவே இருந்திருக்கிறது. அனைவருடைய மகிழ்ச்சிக்காகவும் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். யாரும் கவலைப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, அனைவரும் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இந்த மகிழ்ச்சியை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ரிஷி முனிவர்கள், ஞானிகள் மற்றும் அருளாளர்களின் மாபெரும் விருப்பமாக இருந்து வந்திருக்கிறது. அனைவரும் துன்பம், வேதனை, துயரத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினர். ஆகவேதான் அனைவரும் உரிய அருள் நிலையை அடைய வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த நிலையை அடைந்துவிட்டால் நிலையான மகிழ்ச்சிக்கும் பேரானந்தத்துக்கும் உத்தரவாதம் கிடைக்கிறது. உங்களுக்கு நிலையான மகிழ்ச்சியும் பேரானந்தமும் வேண்டும் என்றால் நீங்கள் பரம்பொருளை அறிந்து உணர வேண்டும். அந்த அனுபவம் மகத்தான அருள்நிலை. அந்த அனுபவம் தான் கவலை, வேதனை, துயரத்திலிருந்து விடுபடும் வழியாகும். ஏன் இந்த அனுபவம் மட்டுமே நமக்கு ஆனந்தத்தையும் அருள்நிலையும் தரக்கூடியதாக இருக்கிறது. இறைவன் படைத்திருக்கிற இந்த அழகிய உலகில் உள்ள ஏராளமான பொருள்களை நாம் அடைந்துவிட்டால் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்காதா? பொருள்களை வாங்கி அனுபவிப்பதில் இன்பம் இருப்பதாக நாம் நினைக்கிறோம். ஆதலால் மக்கள் அனைவரும் செல்வத்தை, சொத்தை சேர்ப்பதே வாழ்க்கையின் வெற்றி என்று நினைக்கின்றனர். என்னிடம் பணம் இருந்தால் நான் நினைத்ததை வாங்க முடியும், எனக்கு பிடித்ததை வாங்க முடியும், அதன் மூலம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று மனிதன் நினைக்கிறான். இது சாதாரணமாக மனிதனுக்கு உள்ள மனப்போக்கு. இந்த மனப்போக்கு சரியா அல்லது இதை திருத்தி அமைக்க வேண்டுமா? ஆம், இதை கொஞ்சம் திருத்தி அமைக்க வேண்டும். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது? இந்த கேள்விக்கு விடை காண வேண்டுமா? இந்த கேள்விக்கு எல்லோருமே விடை காண விரும்புவார்கள். ஏனெனில் இது உலகம் முழுவதும் உள்ள மனிதர்களின் தாகமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான வேற்றுமைகள் இருந்தாலும் உலக மனிதர்கள் அனைவரையும் ஒன்று பிணைத்து வைக்கும் ஒரு விஷயம், எந்த மனிதனும் வேதனை அல்லது கவலை அல்லது துயரம் அடைய விரும்பவில்லை, மகிழ்ச்சி அடையவே விரும்புகிறான் என்பதுதான் மனித உலகத்தின் அடிப்படை விருப்பமாக இது அமைந்திருக்கிறது. இது உலக மக்கள் அனைவரையும் இணக்கமல்ல, ஒரு குழுவாக ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறது. எல்லோரும் மகிழ்ச்சி அடைய விரும்புகிறார்கள். உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாட்டுக்கும் சென்று ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து, நீங்கள் விரும்பியதை வெற்றிகரமாக அடைந்து விட்டீர்களா? அதாவது கவலை இல்லாத, துயரமில்லாத, இன்பமே நிறைந்த வாழ்க்கையை பெற்று விட்டீர்களா என்று கேட்டால், ஆம், இந்த பூரண மகிழ்ச்சியை அடைவதில், வேதனையிலிருந்தும் துயரத்திலிருந்தும் முழுமையாக விடுதலை பெறுவதில் நான் 100க்கு 100 வெற்றி அடைந்திருக்கிறேன், நான் முழுமையான மகிழ்ச்சியை அடைந்திருக்கிறேன் என்று பதில் சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கூட பார்க்க முடியாது. ஏனெனில் இயல்பாகவே இந்த உலகில் அளவிலா துயரமும் வேதனையும் கவலையும் நிறைந்திருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்வில் வசதி குறைவு, அசௌகரியம், துன்பங்கள், மூப்பு, நோய், இப்படி பல துன்பங்கள் நிறைந்திருக்கின்றன. ஆகவே மேற்போக்காக சிந்திக்கும் ஒருவர் இதிலிருந்து விடுபட்டு இன்பம் காண முயற்சிப்பது முடவன் கொம்பு தேனுக்கு
ஆசைப்பட்டது போலத்தான் இருக்கும். இது நடக்காது என்ற முடிவுக்கே வருகின்றனர். ஆனால் மனதுக்குள் சென்று ஆன்மீக ஆராய்ச்சி செய்த நமது ஆன்மீக ஞானிகளின் அனுபவம் இதற்கு நேர்மாறாக இருக்கிறது. மனிதனுக்கு பேரானந்தம் பரம்பரை சொத்து என அவர்கள் கண்டுபிடித்தனர். உலக இன்பங்களுக்கு அப்பாற்பட்ட விளக்க முடியாத அளவிலா பேரானந்தம் அடைய நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த உலகம் முழுவதும் கிடைக்கும் லோகாயத இன்பத்தை ஒரு பக்கம் மலையென குவித்து வைத்து மறுபுறம் ஒரு தனி மனிதன் அடைய வேண்டிய உண்மை இன்பத்தை வைத்து எடை பார்த்தால் இந்த தனி மனிதன் பெற்றிருக்கிற ஒரு துளி அளவு உண்மை இன்பம் தான் அந்த மலையளவு உலக இன்பத்தை விட அதிக மதிப்புள்ளதாகவே இருக்கிறது. உபனிஷத்தில் இது விளக்கப்படுகிறது. இந்த பேரின்பத்தை உண்மை இன்பத்தை அடைந்தவர்கள் அது விளக்க முடியாதது அதிசயமானது என்று கூறுகின்றனர். இதை அடையவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றும் கூறுகின்றனர். இந்த உலகம் வேதனையும் துன்பமும் துயரமும் நிறைந்தது என்று தெரிந்திருந்தும் ஏன் எங்களை இந்த உலகில் பிறக்க வைத்தாய் என்று படைத்த இறைவனை குறை சொல்ல முடியாது. எங்களை அழுது புலம்புவதற்கா அனுப்பி வைத்தாய் என்று நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் அப்படி கேட்டால் இறைவன் பின்வருமாறு பதில் கூறுவார். இல்லை, நான் இதற்காக உன்னை பூமிக்கு அனுப்பவில்லை. படைப்பு நிறையும் குறையும் கலந்திருப்பது தவிர்க்க முடியாதது. நீங்கள் மகிழ்ச்சியை விரும்பினால் அத்துடன் கவலையும் கலந்து வரும். எனது விருப்பம் நீங்கள் தெய்வீக பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதே. ஆனால் நீங்கள் அதை புறக்கணித்து விட்டீர்கள். நீங்கள் திசை மாறி போய்விட்டீர்கள். சிறிய அற்பமான குறையுடைய தற்காலிகமான மாறக்கூடிய அழியக்கூடிய உலக பொருட்களில் நீங்கள் பேரானந்தம் காண முயற்சிக்கிறீர்கள். இது எப்படி முடியும்? தோற்றுவிக்கப்பட்ட பொருள்கள் அனைத்திலும் நீங்கள் இன்பம் காண முடியாது. அது காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்பட்டது. ஒரு பொருள் ஒரு நேரத்தில் மகிழ்ச்சியை தரும், மறு நேரத்தில் அதே பொருள் துன்பத்தை தரும். ஆகவே இதில் ஸ்திரத்தன்மை இல்லை. இந்த உலக பொருட்களை நீங்கள் நம்பியிருக்க முடியாது. ஏனெனில் அவை மாறக்கூடியவை. மேலும் அனைத்து பொருட்களுடனும் உங்களுக்கு உள்ள தொடர்பு உடல் ரீதியானது. உங்கள் உடலில் மாற்றம் ஏற்படும் போது ஒரு நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் பொருள் மறு நேரத்தில் துன்பம் தருகிறது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது உணவு பொருட்கள் உங்கள் வாய்க்கு ருசியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடும் காய்ச்சலில் அவதிப்படும் போது அதே உணவுப் பொருட்கள் உங்களுக்கு எட்டிக்காயாக கசக்கிறது. அந்த உணவை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கவில்லை. மனிதன் படைத்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு அளவுக்குத்தான் மகிழ்ச்சி தரும் சக்தி இருக்கிறது. அவை உங்களுக்கு ஓரளவு சுகம் தரலாம், ஆனால் முழுமையான சுகத்தை இன்பத்தை தர முடியாது. ஆகவே இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் உங்களுக்கு உண்மையான பூரணமான மகிழ்ச்சியை தர முடியாது. அவை பயனுள்ளவை, ஆனால் அவை உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. ஆக உண்மை இன்பம் தருவது எது என்பது கேள்வி. இன்பம் என்றால் என்ன? அதை எங்கே காண முடியும்? எந்த பொருளில் காண முடியும்? அதை தேடி எந்த திசையில் நாம் செல்ல வேண்டும் என்று தெரிந்து கொள்ளாமலேயே நாம் இன்பத்தை தேடி அழைகிறோம். ஆகவே நாம் வாழ்வில் கஷ்டப்படுகிறோம். நாம் இதை இங்கும் அங்கும் தேடுகிறோம். இறுதியில் ஏமாற்றமும் விரக்தியும் அடைகிறோம். இன்பம் இதில் கிடைக்குமா அதில் கிடைக்குமா என்று தேடி கடைசியில் எதிலும் கிடைக்காமல் சோர்ந்து விடுகிறோம். வெகு காலத்துக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு விட்டனர். நமக்கு எந்த சந்தேகமும் ஏற்பட முடியாத அளவுக்கு இது குறித்து தெளிவாக விளக்கி இருக்கின்றனர். ஆனால் நாம் இந்த பாரம்பரியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த முன்னோர்கள் தந்துள்ள அறிவுபூர்வமான வழிகாட்டுதலின்படி வாழ தயங்குகிறோம். நாம் வெளிச்சத்தில் நடக்க விரும்பவில்லை. நாம் நமது அறியாமை, நமது சொந்த தவறான நோக்கு, தவறான கருத்துக்கள் என்னும் இருட்டிலேயே நடந்து செல்ல முற்படுகிறோம். ஆதலால் நாம் அழுது புலம்புகிறோம். வெகு காலத்துக்கு முன்னதாகவே இந்த உலகை படைத்த இறைவன் இந்த உலகம் கவலை நிறைந்தது என்று சொல்லி இருக்கிறார். கீதையை படியுங்கள். நாம் அறிந்து கொள்ள அனைத்து ஞானமும் அதில் இருக்கிறது. இந்த ஞானத்தை வேதத்திலும் உபனிஷத்திலும் கூட காணலாம். வேதம் ஞான களஞ்சியம், லோகாயதமான அருநெறியான ஆன்மீகமான விஷயங்கள் அனைத்தும் அவற்றில் உள்ளன. வேதத்தின் நிறைவு பகுதியான வேதாந்தத்தில் ஞானத்தின் சாரத்தை பார்க்கிறோம். உபனிஷத்துகளில் சொல்லப்பட்ட ஞானத்தின் சாரம் உரையாடல் வடிவில் சுருக்கமாக பகவத்கீதையில் தரப்பட்டுள்ளது. பகவத்கீதை உபனிஷத்தின் சாரம், உபனிஷத்துக்கள் வேதங்களின் சாரம். நாம் நமது வாழ்க்கையை பயனுள்ள வகையில் வெற்றிகரமாக நடத்த தேவையான அனைத்து ஞானமும் நமது நிலையான ஆதார சக்தியாக உள்ள வேதத்தில் உள்ளது.
இந்த உலகில் உண்மையான மகிழ்ச்சி இல்லை என்று ஜகத்குரு ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார். இந்த உலகில் நீங்கள் மகிழ்ச்சி காண முடியாது. இங்கு உங்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆனால் மகிழ்ச்சி கிடைக்காது. இந்த உலகம் நிலையற்ற பொருட்களை கொண்டது, கவலையை தரக்கூடியது என பகவத்கீதையில் வேறொரு இடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உலகம் கவலையின் கடல். ஆகவே நீங்கள் இதில் மகிழ்ச்சி அடைய முடியாது. உன்னதமான அறிவிப்பு இதற்கு நேர்மாறானது. நீங்கள் பேரானந்தம் அடைய பிறந்திருக்கிறீர்கள். ஏனெனில் இறைவன் பேரானந்த ஸ்வரூபத்தில் இருக்கிறான். மனிதகுலம் இந்த பேரானந்தத்திலிருந்து தோன்றியது. மனிதகுலம் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த பேரானந்தம். மனிதகுலம் முழுவதும் இந்த பேரானந்தத்தை நோக்கி நகர்கிறது. மண்ணுலக மாந்தரை பற்றிய உபனிஷத்தின் அறிவிப்பு இது. வாழ்க்கையின் இறுதி குறிக்கோள் பேரானந்தம் அடைவது ஆகும். பேரானந்தம் உங்களது பிறப்புரிமை. பேரானந்தம் உங்களின் தெய்வீக இலக்கு. ஆனந்த ஆனந்த பரமானந்த பேரானந்தம் பேரானந்தம் பரமானந்தம், இந்த இரண்டையும் சமன்வயப்படுத்துவது எப்படி? முற்காலத்தில் ஒரு மாமேதையான ஞானி ஒருவர் இருந்தார். அவர் அனைவருக்கும், குறிப்பாக ஆர்வமுள்ள ஜாதகர்களுக்கு இலவசமாக அறநெறிகளை போதித்தார். அவர் உபனிஷத் காலத்தில் தலை சிறந்து விளங்கிய ஞானியர்களில் ஒருவர். அவரது பெயர் யாக்ஞ வல்கியர். அவர் ஒரு மகரிஷி. அவர் கிரகஸ்தர். அவருக்கு 2 மனைவியர் இருந்தனர். அவரிடம் பாடம் கேட்ட மாணவர்கள் குரு காணிக்கையாக அளித்த பொருட்கள் அவரிடம் ஏராளமாக சேர்ந்திருந்தது. அவருக்கு முதுமை நிலை வந்துவிட்டது. கல்வி கற்பித்தது போதும், ஞானத்தை பிறருடன் பகிர்ந்து கொண்டது போதும் என்று அவர் கருதினார். நமது பண்பாட்டு லட்சியப்படி முதுமை அடைந்துவிட்ட நான் துறவரம் மேற்கொள்ள வேண்டும். நான் இனி தனித்திருந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பரமாத்மாவை குறித்து தியானம் செய்து ஞான ஒளி பெற்று இந்த மண்ணுலகை விட்டு புறப்பட வேண்டும் என்று அவர் கருதினார். அவர் தனது 2 மனைவியரையும் தன் அருகில் அழைத்தார். நான் சொல்வதை கவனியுங்கள். நான் கல்வி போதித்ததால் எனக்கு கிடைத்த பணமும் பொருளும் ஏராளமாக உள்ளன. இந்த சொத்தை 2 பகுதியாக பிரித்து ஆளுக்கு ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு எக்காலத்துக்கும் சுகமாக வாழ்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி சொத்தையும் 2 பங்காக பிரித்து இருவரையும் எடுத்துக்கொள்ள சொன்னார். இளைய மனைவி தனது பங்கை எடுத்துக்கொண்டாள். முதல் மனைவி மைத்ரேயி தன் பங்கை எடுத்துக்கொள்ளாமல் ஆச்சரியத்துடன் சிந்தனையில் ஆழ்ந்தாள். எனது கணவர் இந்த சொத்துக்களை எல்லாம் எவ்வளவு நாளாக அனுபவித்து வந்தார். அதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த சொத்தை அவர் அனுபவித்து மகிழ்ந்தார். ஆனால் இப்போது அனைத்தையும் விட்டுவிட்டு காட்டுக்கு சென்று எதையோ குறித்து தியானம் செய்ய போகிறார். எதை குறித்து அவர் தியானம் செய்ய போகிறார்? எனது கணவர் முட்டாள் அல்ல, அவர் மகா ஞானி. இது பற்றி மைத்ரே தனது கணவரிடம் விளக்கம் கேட்டபோது மகரிஷி, எது மகிழ்ச்சியை தர முடியுமோ, எது பூரண மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, எது தெய்வீக பரம்பொருளோ, எது நிலையானதோ அதை குறித்து தியானம் செய்ய போகிறேன். பேரானந்தம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இறக்கும் உயிருக்கு மரணமில்லா பெருவாழ்வு கிடைக்கிறது. இதனால் மனிதன் முக்தி அடைகிறான். இந்த குறிக்கோளை அடைய நான் துறவு மேற்கொள்ளுகிறேன். இந்த குறிக்கோளை குறித்து தியானம் செய்ய போகிறேன் என்று பதிலளித்தார். புத்திசாலியான மைத்ரேயி கணவரிடம், பிரபு, இந்த பொருட்களை சொத்துக்களை பிரிக்காதீர்கள். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற சொத்து அனைத்தையும் எனது சகோதரியான உங்கள் 2ஆம் மனைவிக்கு கொடுத்து விடுங்கள். இந்த சொத்து முழுவதற்கும் அவளை எஜமானியாக இருக்கட்டும். என்னை உங்களுடன் அழைத்து செல்ல பிரார்த்திக்கிறேன். நானும் தியானம் செய்து பரம்பொருளை அடைய எனக்கு உபதேசம் அளியுங்கள். யாக்ஞவல்கிய மகரிஷிக்கும் அவரது மனைவியாகி மைத்ரேயிக்கும் இடையில் நடைபெற்ற இந்த உரையாடல் பிருகதாரண்ய உபனிஷத்தில் உள்ளது. நமது முன்னோர்கள் நாகரிகத்தின் தொடக்க காலத்திலேயே நாம் நமக்குள் இருக்கும் ஜீவாத்மாவில் ஆனந்தம் காண வேண்டும் என்று வலியுறுத்தினர். உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும். உங்கள் அடிப்படை இயல்பில் நீங்கள் மகிழ்ச்சியை காண வேண்டும். ஏனெனில் மகிழ்ச்சி என்பது நாம் நமது நடைமுறை வாழ்வில் அனுபவிக்கும் முக்கியமான விஷயம். இந்த உலகில் இருக்கும் பொருள்கள் அனைத்தும் இறுதியில் ஜட பொருட்களாக, அழியும் பொருட்களாக ஆகிவிடுகின்றன. அவற்றிற்கு விழிப்புணர்வு இல்லை, அவற்றிற்கு வாழ்வு இல்லை. அவை வாழும் ஜட பொருட்கள். உபனிஷ கருத்துப்படி அல்லது இந்திய தத்துவப்படி இந்த லோகயத வாழ்க்கை ஜட தத்துவத்தால் உருவாக்கப்பட்டது. மகிழ்ச்சி வாழும் அனுபவம் ஜடப்பொருள் அத்தகைய வாழும் அனுபவத்தை தருவதில்லை. வாழும் அனுபவம் என்பது உங்களுக்குள் இருக்கும் வாழ்க்கை தத்துவத்திலிருந்து வருவதாகும்.
இரண்டாவதாக, ஒரு எல்லைக்கு உட்பட மாறக்கூடிய, அழியக்கூடிய எந்த பொருளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முடியாது. நிலைத்திருக்கும் உண்மை பொருள் மட்டுமே உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தர முடியும். மூன்றாவதாக, வேறு எதையேனும் ஆதாரமாக கொண்டுள்ள அனுபவங்கள் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருவதில் வெற்றி பெற முடியாது. ஒன்றைய நாடி இருப்பது பரதந்திர துக்கம் என்று நமது முன்னோர்கள் கண்டுபிடித்து கூறியிருக்கின்றனர். விடுதலை, சுதந்திரம் தான் சுகம் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஜீவன் ஒரு பொருளை நாடியிருந்தால் அதிலிருந்து மகிழ்ச்சி பெற முடியாது. இதற்கு பல காரணங்கள் உண்டு. முதலாவதாக, எந்த பொருளை நீங்கள் நாடி இருக்கிறீர்களோ அந்த பொருள் நிறையுடையதல்ல. அது பல குறைகளுக்குள் தன்னை வரையறுத்து கொண்டிருக்கிறது. குறையுடைய எந்த பொருளும் உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தர முடியாது. இரண்டாவதாக, அனைத்து பொருட்களும் தற்காலிகமானவை. எனவே தற்காலிக பொருள் நிரந்தர மகிழ்ச்சியை தர முடியாது. அது உங்களுக்கு தற்காலிக அனுபவத்தையே தர முடியும். இறுதியில் எதன் மூலம் இந்த அனுபவங்களையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ, எதன் மூலம் இந்த புற உலக பொருட்களுடன் தொடர்பு கொள்ளுகிறீர்களோ அந்த உடலே அழியக்கூடியது. அது பல்வேறு சூழ்நிலைகளுக்கு தக மாறுதல் அடைகிறது. ஆகவே அது உங்களுக்கு ஒரே மாதிரியான மகிழ்ச்சியை, சீரான மகிழ்ச்சியை தொடர்ந்து தர முடியாது. உங்கள் உடல் மற்றும் புலன்கள் மூலம் நீங்கள் பெறும் அனுபவங்களும் சீரான ஒரே மாதிரியான அனுபவங்களாக இருப்பதில்லை. ஒரு சிறு நரம்பு செயல்படுவதில் கோளாறு ஏற்பட்டால் அது தொடர்பான அனுபவம் துண்டிக்கப்படுகிறது. கண் பார்வை நரம்பு பாதிக்கப்பட்டால் கண்ணால் கண்ட அனைத்தும், ஏன் உலகமே இருண்டு போகிறது. ஆகவே இவை அனைத்தும் நரம்புகளின் விளையாட்டு. நீங்கள் வெளியிலிருந்து பொருள்களிலிருந்து பெறுகிற அனுபவங்கள் அனைத்தும் நரம்புகளின் விளையாட்டு. அவை இந்த உடல் அளவிலேயே செயல்படுகின்றன. ஆகவே அவை உண்மை மகிழ்ச்சியை தரும் நிலையில் இல்லை. புலன்கள் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளுவதை பொறுத்து பெறப்படுகிற அனுபவம் காலத்தாலும் இடத்தாலும் தற்காலிகமானது. ஏனெனில் உடல் மாற்றம் பெறுகின்றது, அதுபோல அனுபவம் மாறுகின்றது. இந்த பொருட்களுடனான தொடர்பு ஒரு நாள் முடிவுக்கு வந்தாக வேண்டும். இந்த தொடர்பு முடிவுக்கு வரும்போது இந்த தொடர்புகள் மூலம் கிடைத்த அனுபவமும் முடிவுக்கு வந்து விடுகிறது. இறுதியில் நாம் அழுது புலம்புகிறோம். ஒவ்வொரு புலனும் அது சம்பந்தமான பொருட்களுடன் தொடர்பு கொள்ளுவதன் மூலம் கிடைக்கிற அனைத்து அனுபவங்களும் கவலைக்குத்தான் காரணமாக அமைகின்றன. மகிழ்ச்சி கிடைப்பதில்லை, மாறாக அவற்றின் மூலம் கவலையே தோன்றுகிறது. இத்தகைய அனுபவங்களுக்கு ஒரு தொடக்கமும் முடிவும் இருக்கிறது. அவை நிலைத்து நீடிப்பதில்லை. ஆகவே அறிவுடையவர்கள் இதை பெற முயற்சிப்பதில்லை. ஆகவே இந்த குறைகள் இல்லாத ஒரு பொருளை தேடி பெறுவதில் நாட்டம் கொள்ளுவதே உண்மை மகிழ்ச்சிக்கு உத்தரவாதம் தரும். அத்தகைய பொருள் எது? அந்த பொருள் குறைகளற்றது, காலம் இடத்தில் எல்லைக்கு உட்படாதது. அது நிலையான நிரந்தரமான பரம்பொருள். அதற்கு தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த உண்மை பொருளை நீங்கள் சார்ந்திருக்கலாம். அந்த உண்மை பொருளை நீங்கள் அல்லா என்றோ, அஹ்ருஜ மஜ்தா என்றோ, கடவுள் என்றோ, ஓம்கார் என்றோ, சத்நாம் என்றோ, நிர்வாணம் என்றோ, சித்தி என்றோ, அல்லது ஜெயினர்கள் அழைப்பது போல சித்த அவஸ்தா என்றோ, பூரண பரம்பொருள் என்றோ அழைக்கலாம். அதை எந்த பெயரிட்டு அழைத்தாலும் அந்த நிலையான பரம்பொருள்தான் உங்களுக்கு உண்மை மகிழ்ச்சியை தர முடியும். இது பிரபஞ்ச கொள்கையாகவும் அல்லது சாரமாகவும், உங்கள் ஜீவனின் சாரமாகவும், உங்கள் ஜீவனுக்கு உள்ளே மையமாகவும் இருக்கிறது. நீ அதுவாக இருக்கிறாய். ஏனெனில் நீ அந்த நிலையான உண்மை பொருளின் பிரபஞ்ச கொள்கையின் பிரம்மத்தின் அங்கமாக இருக்கிறாய். ஆகவே இந்த பேரானந்தம் உங்களுக்குள்ளே வேறு ஒன்று இருக்கிறது. இந்த ஆனந்தம் உங்களின் உண்மைத்தன்மை. இதிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பிரிந்து இருப்பதில்லை. ஏனெனில் நீங்கள் அதுவாக இருக்கிறீர்கள், அதை போலவே இருக்கிறீர்கள். அது பரமானந்தம், அருள்நிலை. நீங்கள் இதை புலன்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் புலன்கள் வெளியே ஓடிக் கொண்டிருக்கின்றன. அதை நீங்கள் புத்தியின் மூலமும் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் மௌனமாக இருந்தால் உடனே நீங்கள் நான் பேரானந்தமாக இருக்கிறேன் என்று அறிந்து கொள்ளுகிறீர்கள். ஆகவே பேரானந்தம் என்பது வாங்குகிற ஒன்று அல்ல, ஆனால் விழிப்புணர்வின் மூலம் அனுபவத்தில் அறிவதாகும். இந்த பேரானந்தம் ஒரு கணப்பொழுது கூட உங்களை விட்டு பிரிந்து இருந்ததில்லை, ஒரு கணப்பொழுது கூட இல்லாமல் இருந்ததில்லை. இது உங்களிடத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிற உண்மையாகும். இது உங்கள் அந்தராத்மாவின் மகத்தான உண்மையாகும்.
என்னிடத்தில் மகிழ்ச்சி இல்லை, அதை நான் தேடி கண்டுபிடித்து பெற வேண்டும் என்ற எண்ணம் தவறானது. இந்த எண்ணம் கைவிடப்பட வேண்டும். நீங்கள் அமைதியின் பக்கம் செல்ல வேண்டும். ஓரிடத்தில் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். இந்த தவறான எண்ணத்தை கைவிடுங்கள். விழிப்புணர்வு கொள்ளுங்கள். தேன் விழிப்புணர்வு பெருமானால் அந்த விழிப்புணர்வின் தன்மை எப்படி இருக்கும்? ஒரு பொற்குடத்தில் காட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட தேன் விளிம்பு வரை நிறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக வைத்துக் கொள்ளுவோம். இந்த தேனுக்கு தனது ஜீவனை பற்றிய விழிப்புணர்வு தோன்றுவதாக கொள்ளுவோம். அந்த விழிப்புணர்வு எத்தகையதாக இருக்கும்? அந்த விழிப்புணர்வின் தன்மை இனிப்பு 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 என்பதாகவே இருக்கும். இந்த விழிப்புணர்வு தேனுக்கு வந்துவிட்டால் அது இனிப்பை தேடி போகாது, அதற்காக முயற்சி செய்யாது. அது இருந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டு என்னிடத்தில் இனிப்பு நிறைந்திருக்கிறது என்ற விழிப்புணர்வு கொள்ளுகிறது. உபனிஷத்துகள் இதை தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன. இந்த பேரானந்த அனுபவம் பெற்ற மகான்கள் அருட்பிரகாசம் பெற்று திகழ்ந்த இளைஞர்களாக இருந்தனர். பாரத வருஷத்தின் புதிய குழந்தைகளின் பெரும் அதிர்ஷ்டம் அத்தகையதாக இருந்தது. அத்தகைய ரிஷி முனிவர்களின் பரம்பரையில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இந்த ஞானம் உங்களுக்கு உங்களின் சொந்த பரம்பரை சொத்தாக கிடைத்திருக்கிறது. இந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். உங்களுக்கு சொந்தமானதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இந்த பாரத வருஷத்தின் புகழ் மிகு வரலாற்றில் இன்று வரை அற்புதமான பேரானந்த அனுபவம் பெற்ற ஆன்மீக உதாரணங்களுக்கு என்றுமே பஞ்சம் வந்ததில்லை. உங்கள் தலைமுறையில் அரவிந்தர், ரமண மகரிஷி ஆகியோர் எப்போதும் ஆத்மானந்தத்தில் மூழ்கி இருந்தனர். சுவாமி ராமதாசர், அன்னை ஆனந்தமயி, சுவாமி சிவானந்தா, சுவாமி முக்தானந்தா போன்றவர்களும் பிரம்மானந்த அனுபவத்தில் ஆழ்ந்திருந்தனர். அவர்கள் வாழும் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமக்காக எதையும் சேர்த்து வைப்பதில்லை. அவர்கள் எதையும் விரும்பியதில்லை. அவர்கள் எப்போதும் பூரண திருப்தி உணர்வுடன் இருந்து வருகின்றனர். ஆத்மானுபவத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். ஆத்மானுபவம் என்பது வடித்தெடுக்கப்பட்ட கலப்படமற்ற தூய பேரானந்த அனுபவம் ஆகும். இந்த பேரானந்தம் என்னும் அமுதம் நிறைக்கப்பட்ட கலசத்தை உங்களுக்குள் வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியை அற்பமான பொருள்களில், தொலைக்காட்சி பெட்டிகளில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் மகத்தான முன்னோர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புவது இதுதான். எழுமின் விழிமின், இந்த அறியாமை இருளில் மூழ்காது இருமின். நீங்கள் அமரத்துவ நிலையுடைய பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே அதை உங்களுக்குள் தேடுங்கள். நீங்கள் பேரானந்த ஸ்வரூபியாக இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரச்சனை பேரானந்தத்தை கண்டுபிடிப்பதல்ல. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் பேரானந்த ஸ்வரூபமாகவே நீங்களே இருக்கிறீர்கள் என்ற விழிப்புணர்வு பெறுவதுதான். இதை சிந்தித்து அங்கீகரியுங்கள். இறைவனின் விருப்பத்தாலும் குரு மகாராஜ் கருணையாலும் இந்த தொண்டன் அர்ப்பணித்த சேவையாலும் உங்களுக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். பேரானந்தம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. நீங்களே பேரானந்த ஸ்வரூபியாக இருக்கிறீர்கள். நீங்களே ஆனந்த ஸ்வரூப ஆத்மாவாக இருக்கிறீர்கள். உங்கள் சுட்டு விரலை நீட்ட வேண்டாம். ஒரு அடி எடுத்து வைத்து முன்னே நடந்து செல்லுங்கள். அமைதியாக இருங்கள். மனதை உள்முகமாக திருப்புங்கள். நீங்கள் பேரானந்த வடிவில் இருப்பதை உணருங்கள். நீங்கள் தேடுவது ஆத்மாவுக்கு உள்ளேயே இருக்கிறது. அதை வெளியே தேடினால் கிடைக்காது. நீங்கள் வெளியில் தேடுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சியில் 10ல் 1 பங்கு முயற்சி உள்ளே அது இருப்பதை காண்பதற்கு மேற்கொள்ளப்பட்டால் உங்களிடத்தில் பரமானந்தமும் அருட்பேரும் நிறைந்து இருக்கும். உபனிஷத்துகள் தரும் சிறப்பு செய்தி இதுதான். இது உங்கள் சொத்து. ஞானம் நமது முன்னோர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட சொத்து. ஞானத்தில்தான் பரமானந்தம், முக்தி, உங்களின் சொந்த நல்வாழ்வு, அருட்பேறு எல்லாம் இருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் மிகவும் உற்சாகம் அடைகிறேன். இந்த மாலை பொழுதில் உங்கள் மத்தியில் அமர்ந்து உங்களுக்கு சொந்தமானதை உங்களிடத்தில் தருவதற்கு அற்புதமான வாய்ப்பு கிடைத்ததற்காக பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. மகிழ்ச்சி உங்களின் இயல்பு. நீங்கள் ஆனந்த ஸ்வரூபி, சாந்திமயமான ஆத்மா. மகிழ்ச்சியை உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. உங்களை நீங்களே உணர்ந்து சுதந்திரமாக இருங்கள். இதை வழிபாடு, தன்னலமற்ற தொண்டு, இதயத்தை தூய்மைப்படுத்துதல், ஜபம், தியானம், பரம்பொருளை நினைவுபடுத்திக் கொள்ளுதல், மனதை ஒருநிலைப்படுத்தல், தியானம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்ம சிந்தனை, விவேகம், ஆராய்ச்சி, புலனாய்வு இவற்றின் மூலம் அறிந்து கொள்ளுங்கள். இதை சேவை, பக்தி, தியானம், ஞானம் மூலம் செய்யுங்கள். வேதாந்த பக்தியின் மூலம் செய்யுங்கள். ராஜயோகம், யோகம் மற்றும் பயிற்சியின் மூலம் செய்யுங்கள். உங்கள் முன்னுள்ள மகத்தான பணி இது.
ஆகவே உங்கள் புற வாழ்க்கையில் உங்களது கடமைகளை நிறைவேற்றும் போதே அகத்தே தேடுதல், தியானம், கண்டுபிடிப்பு எல்லாம் தீவிரமாக நிகழட்டும். இதன் மூலம் இந்த வாழ்க்கையில் இந்த உடம்புடன் மரணம் வருவதற்கு முன் நீங்கள் பரமானந்தமும் அருட்பேரும் பெற்று இந்த உடலுடன் ஆனந்தமாக இருங்கள். இதுவே இறைவனிடத்தில் எனது பிரார்த்தனை. உங்கள் வாழ்க்கை தீவிரமான முன்னேற்றமான ஆன்மீக அக வாழ்க்கை என்னும் சாதனை, பஜனை, தியானம் மூலம் நடைபெறட்டும். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஆத்ம ஞானம் மற்றும் பரமானந்தம் என்ற மணி மகுடம் சூட்டப்படட்டும். ஓம் தொடரும்.